வங்கதேசத்தில் வன்முறை வெடித்து அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியாவிற்கும் அந்நாட்டிற்கும் இடையே நடைபெற்று வரும் வர்த்தகத்தில் பாதிப்பு ஏற்படுமா? இந்தியாவிலிருந்து என்னென்ன பொருட்கள் அந்நாட்டிற்கு ஏற்றுமதியாகின்றன? இந்திய ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும்? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவிற்கும் வங்கதேசத்திற்கும் வலுவான ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. இதற்கு தெற்காசிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நடைமுறையில் இருப்பதுதான் காரணம். அதாவது இரு நாடுகளுக்கு இடையே ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி கிடையாது. இதன் காரணமாக கடந்த 2023-24 நிதியாண்டில் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் சுமார் 1,07,000 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. வங்கதேசம் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வது 297%, இந்தியா அந்நாட்டிற்கு ஏற்றுமதி செய்வது 172% அதிகரித்திருப்பதாக உலக வங்கியின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்தியாவிலிருந்து வங்கதேசத்திற்கு வாகனங்கள், காய்கறிகள், காபி, தேயிலை, மசாலா பொருட்கள், சர்க்கரை, சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல், பருத்தி, இரும்பு உள்ளிட்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அதேபோல அங்கிருந்து மீன், பிளாஸ்டிக், தோல் பொருட்கள், ஆயத்த ஆடைகள் உள்ளிட்டவைகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இச்சூழலில் அந்நாட்டில் நிலவும் பதற்றத்தால் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் பாதிக்குமா? இந்திய ஏற்றுமதியாளர்களின் நிலை என்னவாக இருக்கும் என்பது குறித்து கூறுகிறார் இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவர் ரகுநாதன். வரக்கூடிய டிசம்பர் சீசன் விழுந்து விடக்கூடிய அபாயம் பங்களாதேஷ்ல காணப்படுகிறது. ஒரு விதத்தில் இந்தியாவிற்கு இது சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதாக தெரிகிறது. இப்போ ஒரு 30,000 கோடியில் ஒரு 10,000 கோடி 10% இந்தியாவிலிருந்து செல்லக்கூடியதா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாதம் 3,000 கோடி அப்பேரல் துணிகள் எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்தியாவுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. வங்கதேசத்தில் ஆயத்த ஆடைகள் உற்பத்தியில் 25% இந்திய நிறுவனங்களே உள்ளன. அங்குள்ள தற்போதைய சூழல் காரணமாக ஆயத்த ஆடை தயாரிப்பு நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் குறித்த நேரத்தில் அங்குள்ள நிறுவனங்கள் சர்வதேச ஆர்டர்களை முடித்துக் கொடுக்க முடியாமல் திணறுகின்றன. இந்த ஆர்டர்கள் இந்தியாவுக்கு கிடைக்க வாய்ப்பிருப்பதாக கூறும் ரகுநாதன், தற்காலிகமாக கிடைக்கும் ஆர்டர்களை நிரந்தரமாக மாற்ற மத்திய அரசுக்கு ஆலோசனை கூறுகிறார். இந்தியாவிலே தொழில் செய்து இந்தியாவிலே துணிமணிகளை தயாரித்து ஏற்றுமதி செய்யும் பட்சத்தில் அங்கு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய லாபத்தை இவர்கள் இங்கேயே ஈட்டுவதற்குண்டான எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸை உடனடியாக அரசு அறிவிக்க வேண்டும். வங்கதேச ஆடைகள் இந்திய மண்ணில் குவிவதால் அதிகம் பாதிக்கப்படுவது தமிழகத்தின் திருப்பூர் நகரம்தான். வங்கதேசம் வழங்கும் விலையில் தங்களால் பின்னல் ஆடைகளை கொடுக்க முடியாமல் திணறும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் தடையற்ற வர்த்தகத்தை திரும்ப பெற கோரிக்கை விடுக்கின்றனர். பங்களாதேஷுடைய ஆடைகள் இந்திய சந்தை அதிகமாக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அது என்ன காரணம்னா, பங்களாதேஷ் இறக்குமதி வரி இல்லை, அதே மாதிரி சைனாவிலேருந்து பங்களாதேஷ் இறக்குமதி வரி இல்லைங்க. அதனால் பங்களாதேஷ் வழியாக சைனா மெட்டீரியலும் வருது, பங்களாதேஷோட மெட்டீரியலும் வருதுங்க. நீங்கள் திருப்பூரை சேர்ந்தவர்களே இந்தியாவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் பங்களாதேஷில் ஆர்டர் கொடுத்து வாங்கி இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, அங்கே உற்பத்தி பண்ண செலவு கம்மி, 20% குறைவாதங்காட்டி லாபங்கள் அதிகங்காட்டி அதை பயன்படுத்துகிறாங்க. அதாவது பங்களாதேஷ் இறக்குமதி ஆகிறத தடை செய்யணும், இல்லை கட்டுப்படுத்தணுங்க. 2030ஆம் ஆண்டுக்குள் 2 லட்சம் கோடி அமெரிக்க டாலர்கள் மதிப்பில் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருப்பதாக அமைச்சர் பியூஷ் கோயல் அண்மையில் தெரிவித்திருந்தார். இச்சூழலில் அதிக அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் டாலர் சிட்டி என அழைக்கப்படும் திருப்பூர் போன்ற நகரங்களில் உள்ள ஏற்றுமதியாளர்களின் பிரச்சினைகளை களைந்து அவர்களுக்கான சந்தை வாய்ப்புகளை மத்திய அரசு உருவாக்கி தருவதை இலக்கை எட்ட வாய்ப்பாக அமையும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்களுடன் கௌசல்யா.